இன்றைய முக்கிய செய்திகள். 2,19,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய். பொங்கல் பரிசு திட்டத்தை சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார் ஸ்டாலின். எதிர்க்கட்சி தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டம் பிசுபிசுத்தது. தமிழ்நாடு முழுவதும் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கம். செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு அர்ஜுனா விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர். முகமது ஷமி உள்ளிட்ட 26 பேருக்கு தேசிய விருதளித்து கௌரவம். திண்டுக்கல் ராமநாதபுரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. வணக்கம். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போதிலும் மாநிலம் முழுவதும் அரசு பேருந்துகள் சேவை சீராக உள்ளது. 15வது ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்துவது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU, AITUC உள்ளிட்ட 16 தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்கின. இதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கோரிக்கைகள் குறித்து பொங்கலுக்கு பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். அதனை ஏற்க மறுத்த தொழிற்சங்கங்கள் இன்று காலை 6 மணி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் அதிக உறுப்பினர்களை கொண்ட தொமுச மற்றும் INTUC தொழிற்சங்கத்தினர் பேருந்துகளை இயக்குவதால் பொதுமக்களுக்கு சிரமம் இன்றி பேருந்து சேவை நடைபெற்று வருகிறது. ஆவடி, திருவான்மியூர், பூவிருந்தவல்லி, தியாகராய நகர் உள்ளிட்ட பணிமனைகளில் இருந்து அனைத்து பேருந்துகளும் காலையிலேயே இயங்க தொடங்கின. திருவள்ளூர் மாவட்ட போக்குவரத்து கழக பணிமனையில் உள்ள 59 பேருந்துகளில் காலை 7:30 மணியளவில் 20 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்ட நிலையில் நேரம் செல்ல செல்ல அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டன. தொமுச தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் சிரமமின்றி பயணித்தனர். வழக்கம் போல பஸ்ஸுங்க எந்த பாதிப்பு இல்லாத அந்த டைமிங் எடுக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த ஸ்ட்ரைக்கால எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லை. நண்பகல் 12 மணி நிலவரப்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மொத்தம் உள்ள 3233 பேருந்துகளில் 3129 பேருந்துகள் என 96.78% பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் 100% இயக்கப்படுவதாகவும் விழுப்புரம், சேலம், கோவை, கும்பகோணம், மதுரை, நெல்லை ஆகிய 6 மண்டலங்களைச் சேர்ந்த பேருந்துகள் 95% இயக்கப்படுவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கோவை, உக்கடம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, நாகர்கோவில், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, தென்காசி என பெரும்பாலான பணிமனையில் இருந்து பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டதால் வேலை நிறுத்தம் குறித்த அடையாளமே தெரியவில்லை. தென்காசி பணிமனையில் சுமார் 67 பேருந்துகளுக்கு அதிகமாக 2 பேருந்து இன்று இயக்கப்படுகிறது. அனைத்து தொழிலாளர்கள் 100% வேலைக்கு வந்துள்ளார்கள். பொதுமக்கள் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் எல்லா தடத்திலையும் வண்டி இயக்கிட வேண்டியிருக்குது. சேலம் நகர பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அண்ணா தொழிற்சங்கத்தினர் அவரை அடிக்கவும் பாய்ந்ததால் பரபரப்பு நிலவியது. இதற்கிடையே சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த அமைச்சர் திரு சிவசங்கர் போராட்டம் செய்வது அவர்களது உரிமை என்றாலும் மக்களுக்கு இடையூறு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். எந்த கூட்டமைப்பு என்று அவர்கள் அறிவித்தார்களோ அந்த கூட்டமைப்பை சேர்ந்தவர்களே பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கீழே இருக்கிற தொழிலாளர்களை நான் குறை சொல்வதற்கில்லை. அவர்கள் மக்களுடைய நிலை உணர்ந்து, மக்களுடைய சூழல் உணர்ந்து பேருந்துகளை இயக்குகிறார்கள். தொழிற்சங்கங்களை நடத்துகிறவர்கள் தொழிற்சங்கத்தினுடைய அவருடைய அமைப்பை காட்டுவதற்காக அந்த போராட்டங்களை கையில் எடுத்து விட்டார்கள். விட முடியாமல் தவிப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். எனவே தான் நான் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களிடத்தில் பேசினேன். மீண்டும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தொழிற்சங்கத்தினர் பணிமனை வாயில்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே பல்லவன் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தொமுச பொருளாளர் திரு நடராஜன் அரசியல் ஆதாயத்திற்காக அண்ணா தொழிற்சங்கம் தேவையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் வங்கிக் கணக்கு விவரங்களை அமலாக்கத்துறை மோசடியாக மாற்றியுள்ளதாக ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது அவரது தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் அவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் 3வது முறையாக ஜாமீன் கோரி திரு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி திருமதி அல்லி முன்பு இன்று நடைபெற்றது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு அரியமா சுந்தரம் வங்கிக் கணக்கு விவரங்களை அமலாக்கத்துறை மாற்றி மோசடி செய்துள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார்.
2013 முதல் 2022 ஆண்டு வரை திரு செந்தில் பாலாஜி பெற்ற சம்பளத் தொகை 64 லட்சம் ரூபாயை அமலாக்கத்துறை 1,34 லட்சம் ரூபாய் என மாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சம்பள வருமானத்தை கணக்கில் எடுக்காமல் அவருடைய வங்கிக் கணக்கு விவரங்களை மோசடியாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதுவரை 207 நாட்கள் சிறையில் உள்ள அவரை விடுவிக்க வேண்டும் என்றும் வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த அமலாக்கத்துறை தரப்பு திரு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி திருமதி அல்லி தீர்ப்பை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கன அடியாக உயர்ந்தது. ஏரியில் ஷட்டர்கள் அமைக்கும் பணி நடைபெறுவதை அடுத்து வரும் நீர் முழுவதும் கிளியாற்றின் வழியே வெளியேற்றப்படுகிறது. கொடைக்கானல், மூஞ்சிக்கல், பூம்பாறை, மன்னவனூர் பகுதிகளில் 4 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. அங்குள்ள அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பழனியில் பெய்த பலத்த மழையால் பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. முருகன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் மழையில் நனைந்தபடியே கிரிவலம் சென்றனர். தொடர் மழையால் பாலாறு, பொருந்தலாறு அணையிலிருந்து சண்முக நதியில் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்க எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் 4 மணி நேரம் வெளுத்து வாங்கிய வரலாறு காணாத கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கின. கனமழையால் பொன்மாந்துறை மூங்கில் குளம் நிரம்பியது. குளத்திற்கு வரும் நீர் முழுவதும் வெளியேற்றப்படுவதை சாதகமாக்கி தோல் தொழிற்சாலைகளில் இருந்து சாயக்கழிவு நீர் கலப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. கனமழை காரணமாக திண்டுக்கல் அடுத்த செட்டிநாயக்கன்பட்டியில் பொங்கல் அறுவடைக்கு தயாராக இருந்த 100கணக்கான கரும்புகள் சாய்ந்து நாசமாகின. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், ஏரல், சாத்தான்குளம் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் உப்பாத்து ஓடை கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் பலத்த காற்றுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. மணப்பாறையில் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். பரமக்குடி, கமுதி, விராலிமலை, குமாரபாளையம், அவினாசி, சேலம் மாவட்டம் ஆத்தூர், அவினாசி, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் சாரல் மழையும், குமரி, குளித்தலையில் மிதமான மழையும் பெய்தது. ஈரோட்டில் கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே அரபிக்கடல் மற்றும் இலங்கைக்கு தெற்கே நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தென்காசி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை மிதமான மழைக்கே வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், இலங்கை, மாலத்தீவு கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 11ஆம் தேதி வரை அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வீரர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் தேசிய விருது வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. சிறந்த போட்டியாளர்களுக்கான அர்ஜுனா விருது வில்வித்தை வீராங்கனை அதித்தி கோபிச்சந்த் சுவாமி, கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி, தடகள வீரர் சங்கர் உள்ளிட்ட 26 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவின் 82வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ள தமிழக செஸ் வீராங்கனை ஆர் வைஷாலிக்கும் அர்ஜுனா விருதை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். இன்னைக்கு எனக்கு அர்ஜுனா அவார்டு கிடைச்சிருக்கு. நான் செஸ் பிளேயர், கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்காக எனக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடந்த ஆண்டு வைஷாலியின் சகோதரரும் செஸ் சாதனையாளருமான பிரக்ஞானந்தா அர்ஜுனா விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. சிறந்த பயிற்சியாளருக்கான துரோணாச்சாரியா விருதை மல்யுத்த பயிற்சியாளர் லலித் குமார்,
செஸ் பயிற்சியாளர் ஆர்பி ரமேஷ், பாரா தடகள பயிற்சியாளர் மகாவீர் பிரசாத் சைனி, ஹாக்கி பயிற்சியாளர் சிவேந்திர சிங், மல்லர் கம்பம் விளையாட்டு பயிற்சியாளர் ஸ்ரீ கணேஷ் பிரபாகர் தேவ்ரூக்கர் ஆகியோர் பெற்றனர். வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் தமிழக கபடி வீரர் பாஸ்கரன் உள்ளிட்ட 3 பயிற்சியாளர்களுக்கும், தயான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் மஞ்சுஷா கன்வார், வினீத் குமார் சர்மா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கவிதா செல்வராஜ் ஆகிய 3 பேரும் தேசிய விருதுகளை பெற்றனர். ஃபஸ்ட்டு கபடியில் வந்து விமன் தயான்சந்த் அவார்டி நான் அப்படி இந்தியாவிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு கிடைச்ச பெருமை மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு கிடைச்ச பெருமையாகவும் நினைக்கிறேன், நம்ம தமிழ்நாட்டுக்காக கிடைச்ச பெருமையாகவும் நினைக்கிறேன். அர்ஜுனா விருது பெறும் வைஷாலி, துரோணாச்சாரியா விருது பெறும் ஆர்பி ரமேஷ், கணேஷ் பிரபாகர், துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் பாஸ்கரன், தயான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் கவிதா செல்வராஜ் ஆகியோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில அரசால் வழங்கப்படும் மத சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் என்ற அந்தஸ்து சான்றிதழ் இனி நிரந்தரமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மையினர் நலன் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அவரது தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய திரு ஸ்டாலின், சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பதிலும் அவர்களது சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதிலும் திராவிட மாடல் அரசு கவனமாக உள்ளதாக கூறினார். சிறுபான்மையினருக்கு திமுக அரசு நிறைவேற்றியுள்ள நலத்திட்டங்களையும் சலுகைகளையும் பட்டியலிட்ட அவர் அரசு எடுக்கவுள்ள நடவடிக்கைகளையும் கோடிட்டு காட்டினார். உபதேசியர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்கள் பதிவு செய்வதற்கான நிபந்தனைகள் தளர்வு செய்யப்பட்டு இம்மாத இறுதிக்குள் அது தொடங்கப்படும் என்று திரு ஸ்டாலின் கூறினார். மத சிறுபான்மையினர் கல்வி நிறுவன அந்தஸ்து சான்றிதழ் பெறுவதற்கான இணையதளம் இந்த மாதத்துக்குள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்றும், கிறிஸ்தவ கல்லறைகளில் மீண்டும் ஒரு உடலை அடக்கம் செய்ய தற்போதுள்ள விதிமுறைகள் தளர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், வானவில் மன்றம், தேன் சிட்டு மலர், கலை திருவிழா போன்ற திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் கூறினார். அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் செய்ய வரும் நிதிநிலை அறிக்கையில் சாதகமாக பரிசீலிக்கப்படும். மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மதசார்பு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் தற்போது 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இனி வருங்காலங்களில் இச்சான்றிதழ் காலம் குறிப்பிடப்படாமல் நிரந்தர சான்றிதழாக வழங்கப்படும். அரசு பள்ளி ஆசிரியர் நியமனத்திற்கான உச்ச வரம்பு பொது பிரிவினருக்கு 53ஆகவும் இதர பிரிவினருக்கு 58ஆகவும் உள்ளது போல் சிறுபான்மை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தும் சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்று திரு ஸ்டாலின் கூறினார். இனி வருவது செய்தி துளிகள். உச்சநீதிமன்றம் மற்றும் சமீபத்திய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து 3 பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களை நியமிக்க அமைக்கப்பட்ட தேர்தல் குழுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ரவி தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கு துணை வேந்தர்களை நியமிக்க 3 தேர்தல் குழுக்களை அவர் அமைத்திருந்தார். மக்களவைத் தேர்தலுக்காக 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு அட்டவணையை தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையில் 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு இன்று தொடங்கியது. மாநாட்டை அமைச்சர் திரு துரைமுருகன் தொடங்கி வைத்தார். 2 நாள் மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் தமிழர்களும் தொழிலதிபர்களும் பங்கேற்றுள்ளனர். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனைக்கு எதிராக முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது விழுப்புரம் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அந்த வழக்கை வேறு மாவட்டத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற அவரது மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள ஆளுநரை கண்டித்து இடுக்கி மாவட்டத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. நிலப்பதிவு சட்டம் காரணமாக அம்மாவட்டத்தில் நிலத்திற்கான பட்டாவை வைத்து வங்கிகளில் கடன் வாங்க முடியாத நிலை உள்ளது. 1953, 59ஆம் ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட நிலப்பதிவு சட்டத்தில் திருத்தம் செய்த மசோதாவுக்கு ஆளுநர் திரு RS முகமது கான் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளார். இதை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் இன்று கடையடைப்புக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் பலத்த மழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் மண் மற்றும் ராட்சத பாறைகள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர்.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 31 புள்ளிகள் அதிகரித்து 71,386 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 32 புள்ளிகள் உயர்ந்து 21,545 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 46,560 ரூபாயாகவும் 1 கிராம் 5,820 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 78 ரூபாயாக உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.